ஆரம்பிச்சிருவோம்பா. எங்க வாங்க சீஃப் கெஸ்ட் வாங்க வாங்க ஆரம்பிச்சிருவோம்பா. யார் தேடுறீங்கோ? முக்கியமான சீஃப் கெஸ்ட் ஒருத்தங்க வர வேண்டியது இருக்கு. சீஃப் கெஸ்ட் மீ. நீங்க வந்துட்டீங்க. இன்னொருத்தர் வர வேண்டியது இருக்கு, அவர் தான் காணும். இந்த வந்துட்டாரு. வாங்க வாங்க, சும்மா கூச்சப்படாம வாங்க, எல்லாம் நம்ம இடம் தான் வாங்க. ஓஹோ சீஃப் கெஸ்டே ஹே, நீ தானே அந்த ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணுது? எல்லாம் ஃபைல்ஸா? சுக்கரி சுக்கரி சரிங்க. தலைவரோட படம் போட்ட 100 ரூபாய் காயின் பிடிக்க. नेक्स्ट प्रोग्राम क्या? அது சஸ்பென்ஸ். வாங்க வாங்க கூட்டி போலாம். क्या सस्पेंस? வாங்க வாங்க பாப்போம். போங்க போங்க வாங்க பாத்து வாங்க. என்ன ட்ரெயின்லயே கூட்டி போதா? ட்ரெயின் இல்ல, தியேட்டர். தியேட்டர்? ஆமா, இப்போ நம்ம மூவி பார்க்க போறோம், படம் பார்க்க போறோம். क्या क्या मूवी? क्या நல்லா இருக்கும் இந்த படம், தலைவர் பத்திய படம். பாருங்க அதுக்கு முன்னாடி போட்டு அதுக்கு முன்னாடி போடுங்க. இங்க போடுங்க போடுப்பா. போடுங்க போடுங்க. நம்ம கெட்டப் எப்படி? சூப்பர், செம்மையா இருக்கு. பாருங்க படம் பாருங்க. ஒண்ணுமே புரியல. ஓகே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? கூட்டணி கட்சி ஒரு ஆளும் வரலையே, அழைப்பு கொடுக்கலையா? பிரதர் ராகுல் வந்திருக்கணுமே. வந்திருக்கணும், ஏன் யாரும் சொல்லலையே? தங்கச்சி என்ன சொல்லுவோம்? கூட்டணி கட்சி யாருமே சரியில்லை ஜி. இந்த சிறுத்தைகள் என்ன பண்றாங்க, மேடையில ஏறி பட்டியலினத்தை சேர்ந்தவங்கள முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்க இங்க அப்படின்னு பேசுறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் என்ன பண்றாங்க, இபியில ஹைக்கு விலையை ஏத்துனாங்க இல்லையா, ஏத்தினால நம்ம அதை எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்க. இந்த கை கட்சியில என்ன பண்றாங்க, நம்மள வந்து அடிமையா வச்சிருக்காங்க, அப்படி இப்படி நமக்கு எதிராகவே தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இப்படி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பயத்தை காட்டலான்னு. இப்போ அவங்க கேட்பாங்க இல்ல, நம்ம எல்லாம் கூட்டணி கட்சி, எங்க எங்களை கூப்பிடலன்னு கேட்பாங்களே, இப்ப என்ன சொல்வீங்க? இது வந்து அரசு விழாவா நாங்க கொண்டு போறோம், அதனாலதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுப்போம். அரசு விழால தமிழிசை அந்த அக்காக்கு என்ன வேலை, அப்புறம் மலைக்கு என்ன வேலை? அவங்களாம் எந்த பொறுப்புலையுமே இல்லையே. படத்தை பாருங்க, ஏன் படம் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு பாருங்க. அப்புறம் இன்னொரு சந்தேகம். என்னது? தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கல்லூரி பல்கலைக்கழகம் இதுலலாம் பயங்கரமான மோசடி நடந்திருக்கு. இந்த தனியார் கல்லூரி முழுப்பதில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஆதாரத்தோட வெளியில வந்துருச்சு. இதை ஏன் நீங்க எதுவும் கேட்கல? இப்ப நீங்க கேட்க மாட்டீங்க, ஏன்னா உங்க பார்ட்டி உங்க ரூலிங். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்க இந்த இலையும் கேட்கல, ஆப்போசிட்டா வர துடிக்கிற அந்த பூவும் கேட்கல. சந்தேகமா இருக்கே, ஏன்? எல்லாருக்கும் பங்கா? அங்க பாருங்க சூப்பர் சீன் ஓடுது. கை கை தட்டுங்க. சூப்பர் சீன். அப்புறம் இன்னொரு சந்தேகம், டெபுட்டி சிஎம் கன்ஃபார்மா? அது கன்ஃபார்ம் தான். அப்படியா? அது உங்க சன்னு? ஆமா, அவர் வரணும். கொஞ்சம் 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 ப்ளீஸ். ஏமா, கட்சிக்குள்ள சீனியர் அவர் துரை, ஃபேமிலிக்குள்ள சீனியர் நீ. அப்போ நியாயமா ஒன்று அவர் கிடைக்கணும் இல்லை இவர் கிடைக்கணும். இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்க இதெல்லாம்? சும்மா படம் பார்த்தா படம் மட்டும் பாருங்க, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் கொடுத்து விட்றீங்க? அவங்களுக்கே ஞாபகம் இல்லைனாலும் நீங்கள் சேர்த்து விட்ருங்க போல. எப்படி இருந்துச்சு படம்? என்ன படமா இது? இது நான் கார்ட்டூன் இந்த 5D இதுன்னு நினைச்சேன், ஒண்ணுமே புரியல எனக்கு. காயின்ல இருந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு, தமிழ் தெரியல. அதான் ஓகே, நல்லா எடிட்டிங் நல்லா இருக்கு, என்னை பொறுத்தவரை விஷுவலைஸ் நல்லா இருக்கு, கிராஃபிக்ஸ் ஒர்க் சூப்பர் பண்ணியிருக்கு, ஏஐ நல்லா பண்ணியிருக்கு. ஓகே, கண்டென்ட் வைஸ் எனக்கு இது தெரியல. ஓகே, அப்புறம் நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு ஃப்ளைட்க்கு. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த கார் ரேஸ்க்கும் எங்களே சீஃப் கெஸ்டா கூப்பிடணும். ஆமா, டெல்லியில இருந்து எங்க ஆளுங்களே கூப்பிடணும். ஓகே, கண்டிப்பா. 2026 நம்ம தான் ஜெயிப்போம். 2026 நம்ம தான் ஆட்சி பிடிக்கிறோம். நம்ம தான் ஜெயிப்போம். நம்ம தான் ஆட்சி பிடிக்கிறோம். நம்ம தான் ஆட்சியை பிடிக்கிறோம். தலைவரே நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம். நாங்க இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. நீங்க பேசுங்க. வணக்கம் தலைவர். வாங்க தலைவர். இதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் இந்த சந்தோஷமா ஒரு செய்தி வச்சிருக்கேன். நான் எல்லா இடத்துக்கும் இப்போ நான் சுற்றுப்பயணம் போக போகிறேன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம். நேரடியாக வீட்டுக்கு வந்து சந்திக்க போகிறேன். அதுக்கான செலவுகள், அப்புறம் ஏற்பாடுகள், வரவேற்புகள், அது எல்லா செலவுகளையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆமாம்,
ஆமா நீங்க தான் பாத்துக்கணும், வேற யார் பாத்துப்பா? கட்சி நீங்க தானே, நீங்க தானே எல்லாம் செல்வம் பாத்துக்கணும். அப்புறம் நான் எப்ப கிளம்பணும், எங்க வரணும், எந்த இடத்துல நிக்கணும், என்ன பேசணும், எத்தனை மணிக்கு வரணும், இதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம். இதுக்கு எல்லாத்துக்கும் வெளியில ஒரு ஏஜென்ட் வச்சுட்டேன், ஐடிவிங்க மாதிரி, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க வந்து செலவுகள் வரவுகள் அதை மட்டும் பண்ணா போதும். ஏற்பாடுகள், வாழை மரம், கொடி, தோரணம், அதெல்லாம் பண்ணா போதும். சொந்த கட்சி மேலே நம்பிக்கை இல்லையா? இல்ல, அது நம்பிக்கை இல்ல. நான் வந்து வெளியில ஒரு ஆளு, முக்கியமான ஆளு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க தான்ப்பா 2021 ஆளுங்கட்சிக்கு வேலை செஞ்சிருக்காங்க. அப்புறம் நம்ம பிஎம் ஆனதுக்கு காரணமே அவங்க தான், பிரசாந்த். அவங்க தான் எனக்கு பண்ணுவாங்க எல்லாமே. நீங்க அதெல்லாம் தலையிடாதீங்க, சரியா? ஆமா, அதெல்லாம் வேணாம், நீங்க தலையிடாதீங்க. அப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல விஷயமும் வச்சிருக்கேன். அதாவது இந்த மக்களவை தோல்வி இப்ப பார்த்தோம்ல, மரண தோல்வி. ஆனா அந்த தோல்வி குறித்து நான் தொகுதி வாரியா போய் கூட்டம் நடத்தினேன்ல, அந்த கூட்டத்துல ஒருத்தர் கூட கவலையாவே பேசல, நல்ல உற்சாகத்தோட பேசினாங்க. யாரையும் குறை சொல்லல, எந்த மாற்று கருத்து வைக்கல. எல்லாரும் இன்னும் சிறப்பா செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த உற்சாகத்தோட நல்லா வேலை செய்கிறோம், சரிங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? எந்த உள்கட்டமைப்பு பிரச்சனை இல்ல, கட்சி என்கிட்ட இருக்க வரைக்கும் இது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். எல்லாரும் ஒண்ணு சேரலன்னு யாருமே கேட்கல. இல்ல கேட்கலையே, கூட்டணி பத்தி யாருமே வாய் திறக்கல. இல்ல கேட்கல யாருமே, அப்படி யாரும் கேட்கல. அது எந்த கூட்டம்? கேட்கலையே. அந்த பிரிஞ்சு போனவங்கலாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல, அதெல்லாம் யாருமே கேட்கல. எல்லாம் ஒற்றுமையா நான் சொன்னதை சரின்னு போனாங்க. இந்த கூட்டம் வெறும் சம்பிரதாய கூட்டம் தான். என்ன சொல்றீங்க? அது அப்புறம் பாத்துக்கலாம், மெயின் கூட்டம், சரிங்களா? நான் 2 வார்த்தை பேசிக்கிறேன். இங்க பாருங்க, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2026ல நம்ம மட்டும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கலனா கஞ்சி கூட குடிக்க முடியாது, புரியுதா? எவ்வளவு செலவுனாலும் பண்ணிக்கலாம். ஆனா 2026ல நம்ம ஜெயிச்சாகணும். இருக்கிற காசெல்லாம் போட்டாச்சு, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்புறம் பார்த்துங்க. போன தடவை தேர்தலுக்கு வாங்கின காசே கடனுடனே நான் அடைக்காம கிடக்கு, இதுல இன்னும் வர செலவு பண்ணுவேன். ஏமா சிரிக்கிறீங்க? இப்படி பண்ணாதீங்க. 2019ல் 2021ல் எவ்வளவு செலவு பண்ணோம்? விட்டமின் அந்த சி கேஷ் கொடுத்தோமா இல்லையா? ஆனாலும் நம்ம தோற்றுருக்கோம். அதனால் இந்த வாட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, செலவானாலும் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்கிறாரு. அது மாதிரி நம்ம பண்ணணும், சரிங்களா? 2026 2026 சொல்லுங்க, உற்சாகத்தோட சொல்லுங்க. அந்த உற்சாகத்தோட அப்படியே போய் வேலை செய்யுங்க. போங்க. என்னப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் வந்தாச்சுல? ராமநாதபுரம் சிறந்த ஆண் அழகன் பெண் அழகி போட்டிக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். காம்படிட்டர்ஸ் எல்லாரும் வாங்க, வரிசையா ஸ்டேஜ் ஏறுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செஸ்ட். போட்டக்கிதே நல்லா பண்றான் பாத்த பையன். பண்றாங்களா? ஆர்ம்ஸ். பண்றாங்க. கை வைத்து போங்கப்பா. விங்ஸ். மிடில் செஸ்ட். ஏப்பா தொப்பை முன்னாடி தள்ளுறாங்க. டேய் இப்படி பையா. ஆர்ம்ஸ். இந்த அக்குள்ள கட்டியா? ஃபீமேல் வந்திருக்காங்க பாருங்க. நல்ல விழிப்புணர்வுப்பா, நல்ல விழிப்புணர்வு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுதா? ஓகே, ஃபினிஷ். எலும்புகளும் முடிச்சுக்க போகுது. பார்த்து இறங்க, பொறுமையா இறங்க.